சங் சிக்கி சிக்கி சங் கடைக்கு போய் சிக்கி சிக்கி சங் முறுக்கு வாங்கி சிக்கி சிக்கி சங் சாப்பிட போறேன் சிக்கி சிக்கி சங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவலையை மறந்துச்சிருக்கணுமா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க, சந்தோஷமாயிருவீங்க. மிஸ் பண்ணிடாது, வருத்தப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இவர் பெரிய சிந்தனை சிற்பி யோசிக்கிறார். இந்த கண்ணு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நோண்டிட்டு அடச்சா மிஸ் ஆயிடுச்சா. இந்த வாயை வச்சு தானே எனக்கு போயிட்டு முத்தம் கொடுக்குற. கடிச்சு வச்சிரு. சரக்கு அடிக்கிற, அதுவும் ஏன் முன்னாடியே சரக்கு அடிக்கிற. இன்னொரு வாட்டி அடிச்சா கொன்று முத்துக்க. யோ வேணாயா. டேய் இருடா, ஒரே ஒரு அடி முகத்தை எடுக்கிறேன். ஏப்பா அடிச்சு விட்டாடா. யாருக்கிட்ட? என்ன அடிச்சு விட்டாடா? ஏண்டா டேய், கடுகு சைஸ் இருந்துகிட்டு ராத்திரி முறுக்க என் காதுகிட்ட வந்து குயி குயின்னு கத்திட்டு இருக்க. குயி குயின்னு. இன்னைக்கு உன்னைய பிடிச்சி மூணா பிச்சு முச்சந்தில போடல போட்டான்டா. டேய் இந்த கேரட்டை உன் வாயில வைப்பேன், சாப்பிடக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். இவன் வப்பாலாம் நாங்க அப்படியே வச்சிருக்கணுமா? பொடி சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். எப்பா யாருப்பா அந்த புள்ளியோட அப்பா? சீக்கிரம் அந்த புள்ளிக்கு ஒரு கண்ணால் தான் பண்ணி வைப்பா, என்னால முடியல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. என்ன சாப்பாடு லைனா போட்டு வச்சிருக்கீங்க? இது சரியில்லையே. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. சதி பின்னாடி இல்லடா, முன்னாடி இருக்கு. பத்தியா நம்மள பிடிக்கிறதுக்கு கூட்டு வச்சிருக்கீங்க. சிக்க உணாந்து சேர்த்து குட்டிய முடிஞ்சா புடிச்சு பாருங்கடா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். இந்தாப்பா தம்பி, செல்ஃபி எடுத்தது போதும், கொஞ்சம் வழி விடு, நான் கிளம்புறேன். ஐயோ சாரி சார், நீங்க கிளம்புங்க. அச்சோ, இவங்க செல்ஃபி எடுத்ததை பார்த்ததும் எனக்கும் ஆசை வந்துடுச்சு. ஐயா என் ஆளை வரேன். டே செல்ஃபி, இப்போ நானும் என் ஆளை எப்படி எடுக்கிறேன் பாரு செல்ஃபி. டேய் ரோட்டே ஏன்டா வெறிக்கி பாக்குறீங்க? வாங்கடா, சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஏன்டா என்னாச்சு? அந்த ஊசி போன சாம்பார் சத்தை நீயே தின்ன. நாங்க ஆன்லைன்ல ஆட்டுக்கால் பாயா ஆர்டர் பண்ணிருக்கோம், வந்ததும் சாப்பிட்டுக்கோம். டேய் மச்சி, ஒரு மணி நேரமா இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், போர் அடிக்கிறா, கொஞ்சம் நிப்பாட்றா. அதெல்லாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம். டேய் சொன்னா கேளுடா, அங்க போடுறா வீடியோலாம் எடுத்து அசிங்கப்படுத்துறாங்கடா, சொன்னா கேளுடா. முடியாது மாப்ள, இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சாகணும். டேய் படா. டேய் பாருடா. நாயடியை கேள்விப்பட்டிருக்கேன், பேயடியை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்டாட்டி அடியை மட்டும் கேள்விப்படாம விட்டுவிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது பொண்டாட்டி அடினா என்னன்னு. அப்பா ரூமுக்குள்ள விட்டுக்கிட்டு என்ன குத்து குத்துறான். ஏண்டா பள்ளிக்கூடம் போக சொன்னா போய் குண்டு விளாண்டா வர? குண்டா? இல்ல நானா வர இல்லையா, யார் சொன்னா? டேய் உன்னை தெரியும்டா எனக்கு, நான் தான் நீ குண்டு விளாண்டதை பார்த்தனே. ஏதோ பார்த்துட்டியா? அச்சச்சோ, ஓஹோ அரிக்குதே. என்னடா இது உமாந்தரம் சொல்லிடுறா, அரிப்பு போக மாட்டேது. என்னாச்சு? ஐயோ சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா, அப்படியே அரிப்பு போக மாட்டேது. ஓ முடியலடா. எப்பா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னைய போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு போட்டா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஒரு பீச்சை கூட்டு போனதுல, ஒரு பார்க்கு கூட்டு போனதுல. நீ எல்லாம் இதுக்கு புருஷனா இருக்க, செத்துரு. மேடம் சொல்லுங்க சார். இல்ல உங்க பின்னாடி நிக்கிறாரு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் என்கிட்ட புருஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க மேல சொல்லுங்க. தலைவா, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறமே, இன்னில இருந்து உன் கட்சிக்கு நான் தான் கோப்பாசே. அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர். ஏண்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட கூடாது, உடனே துண்டை தூக்கிட்டு வந்துருவீங்களே. லாவடக்க பால் போங்கடா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ டேய் எவடா மிதிக்குது? டேய் இறங்கடா. டேய் ஐயோ அல்லெல்லாம் ஒதுங்குதுடா. டேய் சொன்னா கட்டடா. டேய் இறங்கடா. ஆட மடப்படா, இறங்கடா. அடுத்த ஃபன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அமுக்கி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடிடும். ஒரு தடவை வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஹா சூப்பராக இருக்கு பாஸ். அப்படிதான். யோ என்ன அவனுக்கு தடவை பாவுண்டா அவனுக்கு. பேசாத. ஒன்ன போய் பாஸ்ன்னு சொன்ன பாரு, முதல்ல போய் இந்த வாயை பெனாயில் ஊற்றி கழுவணும். டேய் மாமாடா நில்றா. ஐயோ யார்கிட்ட போய் உங்களுக்கு நம்பர்? டேய் வாயை வச்சுட்டு சும்மாறா. என்னன்னா இவனுக்குலாம் போய் பயந்துட்டேன். யோ என்ன ஓவரா சம்டறான். ஐயோ அரியப்பல தெரியாம பண்ணிட்டான் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார்.
கண்ணுங்களா யார் உங்களை முட்டி போட வச்சது? அம்மா தானேண்ணா. அவளை இன்னைக்கு செத்தா. எதுக்கு பிள்ளைங்களை முட்டி போட வச்ச? அடிக்காது வலிக்கிறேன் பாப்பா. அம்மா எப்படி தப்பிக்கிறது? ஆஹா, இந்த அருக்கு இதை பிடிச்சி ஏறி போயிடணும் தான். ஏறா ஏறா எழுமல ஏறா. என்னடா இது ஏறமல ஓய்ச்சிரா. ஷிட். அச்சோ, இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயா மச்சி மச்சி, ஆளு எனக்கு லவ் சொல்லிட்டா. என்ன மச்சி சோகமா உட்காந்துருக்க? டேய் என் ஆள் என்னை கைட்டி விட்டாடா. அப்படியா? என்ன மச்சி இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை சோகமா சொல்கிறேன்? சரி இந்த சந்தோஷத்தை நான் கோட்டை அடிச்சு கொண்டாட்டு வரேன். நீ இங்கே உட்காந்துரும். கிச்சி கிச்சி. டேய் சும்மாறா. நான் கிச்சி பண்ணுவேன். கிச்சி. டேய் சும்மாறா, கூச்சுக்கிறா. கூச்சிட்டோம். அச்சோ, ஒருத்தவங்கிட்ட மாட்டினாலே உச்சா போறதுக்கு அடிப்பாங்க. இன்னைக்கு 3 பேர் இருக்கீங்க. கையில மட்டும் சிக்கணும், மொத்தத்தையும் பிரிச்சு எடுத்துருவாங்க. எப்படியாவது பூந்தடிச்சு ஓடிட வேண்டியதான். ரெடி 1 2 3. என்ன நமக்கு வந்துட்டு வர்றானா? அடைச்ச, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே. சரி, இனிமே இவங்கள நம்ப வரட்ட வேண்டியதான். டேய் வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. டேய் வாங்கடா சண்டைக்கு. நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா வந்து பாடுறா. ஐயோ, அவசர போட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அதை விட அவசர போட்டு புள்ள குட்டியை பெற்றுக்கிட்டேன். அதனால என் நிம்மதி போச்சு, என் தூக்கம் போச்சு. டேய் சத்தம் போடாம தூங்குங்கடா. மணி 10 ஆச்சுடா. அடி, நானே எம்மா நேரம் தான் புள்ள குட்டியை பார்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து பார்த்துக்கான். எதுக்கு? நீ தானே புள்ள குட்டி வேணும்னு ஒத்த காலில் நின்ன. நீயே பார்த்துக்க. டேய் இந்தாடா. யார் அது? யாரா? அடைச்ச, நல்லா போயிட்டு இருந்துச்சு. சிவ பூஜையில கரடி பொந்த மாதிரி எவனு தெரியலையா? கண்ணில் மட்டும் சிக்கிட்டான். கவிடுறேன் கவி. டேடி நீ ஏன்டா போற? நில்றா. வட போச்சே. சாப்பிட தான். அடி எரி வரல எரி. சாமியை கும்பல, அதுக்குள்ள என்ன சாப்பாடு? சாமி கும்பிடு. ஐயோ, சாமி கும்பலன்னா அந்த சோறு வயிற்றுக்குள்ள போவாதுன்னு சொல்லுதான். சாமி கும்பிட்டாச்சு, இப்போ சாப்பிடு. அப்பாடா, இப்பயாவது சாப்பிட விட்டானே லூசு பையா. மியாவ். எது மியாவா? காது நீட்டா இருக்குள்ளே நினைச்சேன் இவன் நம்ம பிள்ளையா இருக்க மாட்டான்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. இன்னைக்கு இருக்கு இவனுக்கு தீபாவளி. டேய் இந்தாடா, ஒரு டான் வந்துட்டு இருக்க, மதிக்காம வெளியில உட்காந்துருக்க. ஐயோ சாரி சார் பார்க்கல, நீங்க போங்க சார். அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு போக முடியாதுடா. எனக்கு போகணும்னு தோணுனாதான் நான் போவேன். பாட்டு வரா ஸ்கூல். அப்பா டேய், எவன்டா கட்டி வச்ச காத்த அவுத்து விட்டது? மரியாதையை சொல்லியிருக்கேன். டேய் என்னடா மூந்து பார்க்குற? இது உன் புள்ள தான், தூக்கிட்டு போ. எது என் பிள்ளையா? என் பிள்ளை என் கலர்ல தானே இருப்பான். இவன் வேற கலர்ல இருக்கான். என் பிள்ளை இல்ல. டே உன் புள்ள தான்டா. அப்புறம் யோ தூக்கிட்டு போயா, காடிச்சு வச்சு அப்புறம். மச்சி, உனக்கு ஒத்த கண்ணு போச்சுன்னு கவலைப்படாதடா. இனிமே நானும் ஒத்த கண்ணிலே பாக்குறேன். சரியா? ஏங்க மணி 8ஆவதுங்க, ஏஞ்சி வேலைக்கு போங்க. அடி இருடி, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். ஏமா எலகுடி போய்டா. பை பை. டேய் மச்சி, ஓடுறா. இப்ப என்னடா பண்ணிவிட்டேன்? ஒரு பிஸ்கட் போய் எடுத்தான். ஏண்டா ஒன்று எடுத்த நீய? சரடாப்பா, ஒரு 2-3 எடுத்துவிட்டேன். ஏண்டா இருந்ததே 3 மொத்தத்தை நீ எடுத்து சாப்பிட்ட. இப்ப நான் என்னடா பண்றது? சரி விட்ட நாளைக்கு சாப்பிடலாம் மொத்தமா. ஃபீல் பண்ணாத.